குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, அகெயின் ஆண்டன் செக்காவோட ஒரு ஸ்டோரி, டே இன் த கண்ட்ரி. காலையில் ஒரு 8லேருந்து 9 மணி, ஒரு கருமேகம் வானத்தில் இருக்குது. அதை சுற்றி ஒரு வெளிச்சங்கள் தெரியுது. தூரத்தில் ஒரு உருமல்கள் கேட்குது. ஒரு காற்று வீசுது, தூசியெல்லாம் பறக்குது. அந்த கோடை காலத்து மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு ஸ்டாம், ஒரு ஹெவி ரெயின் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சமயத்தில் ஃபியோக்லா அப்படின்ற ஒரு குட்டி பெண், 6 வயது பெண், அந்த கிராமத்து வழியாக ஓடிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு டெரன்டி அப்படின்றவரை தேடிக்கிட்டே போகிறாள். அவர் இந்த செருப்பு தைக்கிறவர். அந்த சைல்டு காலில் செருப்புகள்லாம் ஒன்றும் போடலை. அவள் பயந்துட்டு உதடுகள்லாம் துடிச்சிக்கிட்டு வேகமாக ஓடுறா. அங்கிள், டெரன்டி அங்கிள், எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே ஓடுறா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. மழை வேற பெய்ய போகுது, அதனால யாருமே அவளுக்கு பதில் சொல்லலை. இந்த நேரத்தில் அவள் ஒரு சர்ச்சில் வேலை பார்க்குற ஒரு ஊழியரை பார்க்குறா. அவர்கிட்ட போயிட்டு, அங்கிள், டெரன்டியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் சிலான்டின்றவர் சொல்கிறாரு, அவர் கார்டனில் இருக்காருமா அப்படின்னு சொல்கிறாரு. கார்டன்னா வீட்டுக்கு பின்னாடி உள்ளது. அந்த வில்லேஜில் இருக்கிற குடிசைகளுக்கு பின்னாடி ஓடுறா. அங்கே ஒரு ஒல்லியான, கொஞ்சம் உயரமான ஒரு மனிதர். அவரும் செருப்பு போடலை. ஏதோ ஒரு கிழிந்த ஜாக்கெட், அது ஒரு பெண்ணோடதாக இருக்கும், அதை கூட போட்டுட்ருக்காரு. அவர் இந்த வரக்கூடிய பெருமழையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வானத்தை நோக்கி அந்த மேகங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கிள், 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 டெரன்டி அப்படின்னு அந்த பொண்ணு கத்துது. அந்த டெரன்டி அங்கிள் இந்த ஃபியோக்லா பொண்ணுக்கிட்ட குனிஞ்சு கேட்குறாரு. அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஒரு குட்டியாக ஒரு பேதை மாதிரி இருக்கிற, ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர்களை பார்க்கும்போது என்ன முகத்தில் வரும், அந்த மாதிரி அவர் பார்க்குறாரு. சர்வெண்ட் ஆஃப் காட், நீ தெய்வ குழந்தை, நீ எங்கேருந்துமா வரேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, பிரதர் தனில்கா ஒரு ஆக்சிடெண்ட் வந்துருச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுது. என்னம்மா ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒரு மரத்துக்குள்ளே கையை விட்டான். மரத்தில் ஒரு பொந்து இருந்தது, அதுக்குள்ளே கையை விட்டான், திருப்பி வெளியில் வரவே இல்லை. அங்கிள் வாங்க நம்ம போகலாம் அங்கிள், அது வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அங்கே எதுக்குடா போய் வச்சான் அப்படி கையை எதுக்கு மரத்துக்குள்ளே விட்டான்னு கேட்கும்போது, அங்கே ஒரு குக்கு இருந்தது, ஒரு பறவை. அந்த பறவையோட முட்டையை எடுக்கிறதுக்காக எனக்காக விட்டான், அப்படியே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் கொஞ்சமாக அயற்சி அடைகிறாரு. என்னம்மா, இன்னும் ஒரு நாள் கூட தொடங்கலை, அதுக்குள்ளே நீங்கள் ட்ரபிளில் இருக்கீங்களே, பிரச்சனையை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன இருந்தாலும் நான் வரேன், நாட்டி சில்ட்ரன், உங்களை நரி தூக்கிட்டு போக அப்படின்னு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு வேகமாக நடந்து போகிறாங்க. அவங்க வில்லேஜில், அந்த கிராமத்துலேருந்து வெளியில் வராங்க. அந்த மண் ரோட்டில் போய்கிட்டே இருக்காங்க, மண் பாதையில் போய்கிட்டே இருக்காங்க. 1 மைல் தூரம். அது போக 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 காலில் மண்ணெல்லாம் ஒட்டிக்குது, நடக்கவே கஷ்டமாக இருக்குது. திடீர்னு இருட்ட ஆரம்பிச்சிருது. இருட்ட ஆரம்பித்தோடனே அந்த பொண்ணு சொல்லுது, கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருது. அதுக்கு மூச்சு வாங்குது. அப்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஒரு பெரிய மழை துளி அவளோட கன்னத்தில் விழுந்து ஒரு கண்ணீர் போல் கீழே விழுது. இந்த செருப்பு தைக்கிறவர் இருக்கா இல்லையா, டெரன்டி, அவர் ரெயினை பார்த்து பயப்படாத குட்டி, ஏன்னா புல்லுக்கும் மரத்துக்கும் உணவே இந்த மழை தான். நமக்கு எப்படி பிரெட்டு உணவாக இருக்குமோ, அது மாதிரி எல்லா செடிகளுக்கும் மரங்களுக்கும் இது உணவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இடி இடித்தா கூட நீ பயப்படக்கூடாது, உன்ன மாதிரி குட்டிங்களெல்லாம் அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு தைரியம் ஊட்டிக்கிட்டே வேகமாக நடந்து போகிறாங்க. நம்ம எல்லாரும் அங்கே போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக தெப்பலாம் நனைஞ்சிருவோமே, ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக எர்த்து, நம்ம பூமி எப்படி காயுதோ அதே போல் நம்ம உடம்பும் நம்ம உடைகளும் எல்லாமே காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிகிட்டே நடந்து போகிறாங்க, பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. ஒரு தூரத்தில் ஒரு மின்னல் கூட
பெரிய மின்னல் அவங்க தலைக்கு மேலே ஒரு பெரிய சத்தத்தோட பார்க்குறாங்க. அப்போது இந்த டெரண்டி சொல்கிறாரு, கடவுளே கடவுளே கடவுளேன்னு ப்ரே பண்ணிகிட்டே வாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக நடந்து போகிறாங்க. தூரத்தில் அந்த சின்ன ஒரு கார்டனில் அந்த பையன் இருக்கிறான். அவன் இவ்வளோட பெரிய பையன், தனில்கா. அவன் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். ஹேர் வந்து அவனோட முடி சிவப்பு கலரில் இருந்தால் கூட 2 பேருமே வந்து இந்த பொண்ணும் சரி இந்த பையனும் சரி அப்பா அம்மா இல்லாதவங்க, அனாதை குழந்தைகள். அதனால் ரொம்ப வீக்காக தின்னாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து தன்னோட கையில் இருக்க பிரச்சனையை மறந்துட்டு வானத்தை நோக்கி மழையை பார்த்துட்டு இருக்கான் ஆச்சரியத்தில். நிறைய மின்னல், நிறைய இடி. டெரண்டி அங்கிள், நான் இத்தனை மின்னலையும் இத்தனை இடியும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவன் கையை உள்ளே விட்டவுடனே ஒரு மரத்தோட ஒரு துகள் வந்து உடஞ்சி அவன் கை மாட்டிக்கிச்சு. அதை வந்து இந்த டெரண்டி இருக்கார் இல்லையா, அந்த அங்கிள் வந்து மெதுவாக எடுத்து விடுறாரு. இப்போ அவன் நிறைய கேள்விகள் கேட்குறான். ஏன் இந்த மாதிரி மின்னல் வருது, ஏன் இடி இடிக்குது அப்படிலாம் கேட்குறான். அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோடு உரசும் போது அந்த இடி வருது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு டவுட் கேட்டுக்கிட்டு அவரும் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டு நடந்தே வராங்க. ஃபியோல்கா, நீ வந்து அந்த நைட்டிங்கலோட நெஸ்ட்டை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த டெரண்டி அங்கிள் சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டாம், நைட்டிங்கல் நல்ல பறவை, அது சூப்பராக பாடி நமக்கு நல்ல கானங்களை கொடுக்குது, அதை வந்து நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்பேரோவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பையன். அப்போ அந்த அங்கிள் சொல்கிறாரு, ஸ்பேரோ வந்து ஒரு பேடு பறவை தான், அது நம்மளோட உணவெல்லாம் திருடி திங்குது, அதோட முட்டையை வேணால் நீங்கள் எடுத்து விளையாடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றாங்க. வழியில் ஒரு எறும்பு புற்று, அது வந்து மழையில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, இதை பற்றி பயப்படாதீங்க, எறும்புகள் கடுமையாக உழைக்கக்கூடியது, அது சீக்கிரமாக அந்த சூரியன் வெளியே வந்து வெயில் பட்ட உடனே காஞ்சிரும், திருப்பி அது வேறு இடத்துல வந்து எறும்பு புற்றை கட்டிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டே 2 பேரும் போகிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து இந்த இடத்துல ஒரு சில வண்டுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அப்போது அந்த வண்டுகள்லாம் வந்து அவங்களோட வீடை நோக்கி போகுது. அப்போது திடீர்னு வந்து ஒரு வண்டு அந்த பொண்ணோட கழுத்தில் விழுகுது. அங்கே ஒரு பெரிய கட்டி மாதிரி வருது. அப்போது அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, அந்த செருப்பு தைக்கிறவர், அவர் வந்து, உனக்கு ஒன்று தெரியுமா ஃபியோக்கியா, இந்த வண்டுகள்லாம் அந்த மரத்து மேலே இருந்தது இல்லையா, அங்கே வந்து மழை பெஞ்சதுனால தான் அது அங்கேருந்து வழுக்கி ஓ மேலே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இந்த காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டே அவங்க மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சூரியன் மெதுவாக வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்தோடனே அந்த ஈரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது, மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த மண் வாசனை வந்து அவங்கள ரொம்பவே மயக்குது. தூரத்தில் வந்து திருப்பியும் ஒரு உருமல் கேட்குது. இந்த முறை வந்து அந்த மழையோட உருமல் மாதிரி இல்லாமல் ஒரு விசிலோடு கேட்குது. எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அது ஒரு சரக்கு ரயில் பெட்டி. ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பெட்டிகளை எப்படி அந்த இன்ஜின் இழுக்குது, புகையை வந்து தள்ளிக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு வேகமாக போகுதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அந்த பையனோட சந்தேகத்தை அவர் போக்குறாரு. இது எல்லாமே அந்த ஆவினால தான் வேலை செய்யுதுப்பா, அந்த கறி எரியறதுனால வர்ற ஆவியில் தான் வேலை செய்யுது அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க ரயில்வே லைன்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. வழியில் ஒரு பூ கூட பார்க்குறாங்க. இது வந்து இந்த பூ வந்து மூக்கிலேருந்து ரத்தம் வர்றவங்களுக்கு கொடுத்தா அது உடனே குறைஞ்சிரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வழியெல்லாம் வந்து ஒரு பூவை பற்றியும் ஒரு சின்ன சின்ன பூச்சிகளை பற்றியும் ஒரு மரத்தை பற்றியும் பழங்களை பற்றியும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி அங்கே இருக்கிற அந்த மார்க்கெட்டில் இருக்க தோட்டக்காரவங்க, அந்த ஹோட்டலில் இருக்கிற செக்யூரிட்டிக்காரவங்க, அந்த விவசாயிங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரியுது.
இயற்கையிலேருந்து அவங்க இத்தனை விஷயங்களை கற்றுக்குறாங்க. சூரியன்லேருந்து, நிலவுலேருந்து, அதுங்கள்லேருந்தே நிறைய பாடங்கள் படிச்சுக்கிறாங்க. அந்த பையன் வந்து அவர் பேசுகிறத ரொம்ப கண் சிமிட்டாமல் கேட்டுக்கிட்டே நடக்கிறான். அந்த பொண்ணு வந்து டயர்டாக இருக்குது. அவள் வந்து எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறா. இருந்தால் கூட அவளுக்கு ரெஸ்ட் எடுக்க தான் எங்கே இடம் இருக்குது, வீடு இருக்குது. அவளுக்கு தான் யாருமே இல்லையே. அவங்களோட சேர்ந்து டயர்டாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மதியம் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரு ஆற்றங்கரையில் உக்காடுறாங்க. அப்போது அந்த பையனோட பையிலிருந்து அந்த பையன் தன்னோட பையிலிருந்து ஒரு நனைஞ்சு ப்ரெட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டெரண்டி வந்து சாப்பிடும் போது ஒரு ப்ரேயர் சொல்கிறாரு, வணங்குறாரு, கடவுளை வணங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஆற்றங்கரையிலேயே படுத்து தூங்கிடுறாரு. அப்போது அந்த ஆற்றுல வர்ற மீன்கள், வண்டுகள் இதெல்லாம் அந்த பையன் பார்க்குறான். சில மீன்கள் வந்து சின்ன சைஸில் இருக்குது, சிலது நீளமாக இருக்குது. ஒரு நீர் பாம்பு கூட அது வழியாக நீச்சல் அடிச்சுட்டே போகுது. இதெல்லாம் அவன் பார்த்து என்னென்னமோ யோசிக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து சாயங்காலம் ஆகுது. இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க 3 பேரும் மெதுவாக ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வந்து ஒரு யாருமே பயன்படுத்தாத ஒரு தொழுவம் இருக்கு இல்லையா, மாட்டு தொழுவம், அங்கே வந்து இவங்க போய் படுக்கிறாங்க. அப்போது இவங்க படுத்த உடனே அவர் வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு ஷாப்புக்கு போகிறாரு. இந்த கல் ஷாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போயிடுறாரு. இந்த குழந்தைங்க 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு ரொம்ப தூக்கம் வரலை. அவன் நாள் ஃபுல்லாக என்னென்னமோ பார்த்தான் இல்லையா, மேகங்கள், அந்த சூரிய ஒளி, அந்த பறவைகள், மீன்கள், டெரண்டியோட பேச்சு, அந்த அங்கிளோட பேச்சு, இது எல்லாமே அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு பசி வேறு. அவன் இதெல்லாம் யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணு நல்லா தூங்கிடுது. அது ரொம்ப குட்டி, இதெல்லாம் அவளுக்கு புரிய போகிறதில்ல அப்படின்னு வேற யோசிக்கிறான். இப்போ வந்து நான் வந்து அந்த அங்கிள்கிட்ட நாளைக்கு இது எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு யோசனையோட அப்படி மெதுவாக அவங்க தூங்கிடுறாங்க. அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு அந்த அங்கிள், டெரண்டி அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் இரவு ஆனோடனே மெதுவாக அந்த பாலடைஞ்ச யாரும் பயன்படுத்தாத தொழுவத்துக்கு வராரு. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து தன்னோட நெஞ்சில் ஒரு சிலுவையோட குறியை செஞ்சுட்டு அவங்க தலைமாட்டுக்கு அடியில் அவர் வாங்கிட்டு வந்த ப்ரெட்டை வைக்கிறார். அங்கே வந்து அவரோட அன்பை வந்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அந்த நிலவு மெதுவாக வெளியில் எட்டி பார்க்குது. அந்த தொழுவத்தோட ஓட்டைகள் வழியாக அது எட்டி பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்றதை புரிஞ்சுக்குது. இது ஒரு சின்ன கதை. 2 குழந்தைகள், தாயில்லாத குழந்தைகள் படும் அவஸ்தையும் அவர்களோட நண்பராக, அவரோட கார்டியனாக, அவரோட ஆதரவிப்பராக இருக்கிற ஒரு பெரியவர், அவரும் ஒரு ஏழை தான். அதை பற்றின ஒரு சிறிய அழகிய கதை இது. இத்தோடு இந்த கதை முடியுது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய்.